நம்ம ஆண்டுடைய வார்த்தையை இந்த காலை வேளையில் கேட்க போகிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் ஆசீர்வாத தொடரில் பகுதியில் 80வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். 80. ஆவியானவர் தாமே தொடர்ந்து நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய வார்த்தையின் மூலமாக. அந்த பிளஸ்ஸிங் வார்த்தை நமக்குள்ளே எப்படியாக கிரியை செய்கிறது, அந்த வார்த்தையிலே ஆவியானவர் எப்படியாக நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வருடம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாத தொடரில் ஆவியானவர் நம்மோடு பேசப்போகிறார். ஆமேன், ஆமேன். அடுத்த 1 hour ஆண்டோடைய வார்த்தையை கவனமாக கேளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு இடைவிடுவாராக. வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த வசனத்துடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகள் எங்கும் சபைகள், நல்லா வசனத்தை கவனிங்க, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. Then the church throughout Judea, Galilee and Samaria enjoyed a time of peace and was strengthened, living in the fear of the Lord and encouraged by the Holy Spirit. It increased in numbers. இதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேவனுக்கு பயப்படுகிறதுனால வரும் ஆசீர்வாதம். The blessing that comes from fearing God. தேவனுக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை கவனித்தீர்களா? தேவனுக்கு பயப்படுகிறதுனால வருகிற ஆசீர்வாதம். பயத்தின் மூலமாக ஆசீர்வாதமா? எஸ். அந்த பயத்தின் மூலமாக, பயப்படுகிறது அப்படின்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படியணும், கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நன்றாக கவனித்து பாருங்கள். எப்படி நடந்து பெருகிச்சான் சபை? சமாதானம் பெருகிச்சு சபையில். பக்தி விருத்தி அடைந்தது சபை. பக்தி விருத்தின்னு என்னது? ஆவிக்குரிய காரியத்தில் சபை வளர்ந்துச்சு. உலகத்தின் காரியத்தில் வளரல, எங்கேயுமே போல. உலகத்தின் காரியத்தில் சபை வளர்ந்துச்சுன்னு. ஆனால் இப்போ இருக்கிற சபைகள் எல்லாம் உலகத்தின் காரியத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறது சபை. மலேசியாவில் ஒரு ஒருத்தன் சர்ச்சு நடத்துகிறான். ஒரு பைத்தியக்காரன். அவன் ஆராதனையில் பாடுறது எல்லாமே சினிமா பாட்டு மட்டும்தான் பாடுவான். எப்படி? சினிமா பாட்டு மட்டும்தான் பாடுவான், வேற எந்த பாட்டும் பாட மாட்டான். அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு பின்னாகவும் ஒரு கூட்டத்திரளான ஜனங்கள் ஓடுகிறார்கள். மலேசியாவில் இருக்கான். அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், பைத்தியக்காரன் தோற்று போயிடுவான். அவ்வளவு ஒரு அவலட்சணமாய் வஸ்திரம் தரிக்கிறார்கள். ஆனாலும் அதையும் பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். வசனத்தில் என்ன போட்டிருக்குது? வேதத்தில் என்ன போட்டிருக்குது? சபை பக்தி விருத்தி அடைஞ்சிச்சு. சபை ஆவிக்குரிய காரியத்தில், நல்ல வசனத்தை பாருங்க, பக்தி விருத்தினா ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்துச்சு சபை. உலகத்தின் காரியத்தில் வளரல சபை. அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ந்துச்சு சபை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு தெரியாம போயிருச்சு இப்ப இருக்கிற சபைகளுக்கு. அடுத்தது பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகிச்சு சபை.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் அந்த உணர்வு, அந்த ஃபீலிங் வரும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அப்ப பயமும் நடுக்கமும் பயபக்தியும் சமாதானமும் ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கேதுவான காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படும் பொழுதுதான் வரும். தேவனுக்கு பயம் இல்லை என்றால் இதெல்லாம் வரவே வராது. அப்ப பயம், நான் நிறைய பேச விரும்புகிறேன், நிறைய இருக்குது, ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. பயம் என்ற வார்த்தை வேதத்தில் 500 முறை வருது, 500 டைம்ஸ் வருது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கேஜேவியில் பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது 500 தடவை, 500 டைம்ஸ். பயத்தின் முதல் குறிப்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உள்ளது. ஆதாம் ஏவாளும் நன்மை மற்றும் தீமை பற்றி அறிவு மரத்திலிருந்து சாப்பிட்ட பிறகு, அந்த அறிவு மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ட பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு அங்கே உண்டாச்சு. கர்த்தர் அவர்களை சந்தித்த பொழுது அவர்களுக்கு ஒரு நடுக்கம் உண்டாச்சு, பயம். பயத்தினுடைய கடைசி வேத வசனம் எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 19:5. இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை பயத்தினுடைய வார்த்தை வருகிறது. கடவுளுக்கு அஞ்சுங்கள், அதாவது தேவனுக்கு பயப்படுங்கள் என்று மக்களுக்கு கற்பிக்கும் பல வசனங்களும் வேதத்தில் உள்ளது. அதாவது தேவனை மதிக்கவும் வேற எதற்கும் பயப்பட வேண்டாம். கூடுதலாக பயப்படாதே என்ற சொற்றொடரும் வேதத்தில் பல முறை வருகிறது. பயம் மட்டுமல்ல, பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன், நீ நம்பி இருக்கிறவன் என்று சொல்லு. ஸோ பயம் என்ற வார்த்தையோட மாத்திரமல்ல, பயப்படாத, எதற்கு பயப்படணுமோ அதற்கு மட்டும் பயப்படணும், எதற்கு பயப்படக்கூடாதோ அதற்கு பயப்படக்கூடாது. இந்த வார்த்தையில் நான் ஒரு மிக முக்கியமான காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பயம் அப்படிங்கிறது எப்படி வரும் அப்படி தெரியுமா? அந்த பயம் அப்படிங்கிறது ஒருத்தரை பார்த்து ஒருத்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு நினைச்சாதான் பயமே வரும். இவனுக்கு எதுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னா பயங்கிறது வராது. மக்களை புரிகிறதா? சபை எப்படி பெருகினது? ஆறுதலோடு, சமாதானத்தோடு, தேவனுக்கு பக்தி விருத்தி. அப்படின்னா சபை தன்னை கீழ்ப்படுத்தணும்னு விரும்பிச்சு. பக்தி விருத்திக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரணும், பெருகணும்னு சபை விரும்பினால தன்னை சபை ஒப்பு கொடுத்துச்சு தேவன் கையில். தேவன் கையில் கீழ்ப்படுதல்ங்கிற ஒப்பு கொடுத்தல் இருந்தபடினால்தான் சபை பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டு பெருகுச்சு. மக்களை புரிகிறதா என்னன்னு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை நானே கீழ்ப்படுத்தாமல், என்னை நானே சரண்டர் பண்ணாம இந்த பயங்கிறது வராது. இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளாக இருக்கிற மூணா பிரிக்கிறேன் அந்த வார்த்தையை. கீழ்ப்படிதல் ஆவியானவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, இது பேசினார். இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கீழ், என்னது கீழ்னா கீழ், டவுன். டவுன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை கீழே போட்டு மிதிக்கிறது, டாமினேட் கிடையாது. என்னை நானே கீழ்படுத்தி என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கடைசி தள்ளு, இந்த பயபக்திக்குள்ள என்னை தள்ளு, இந்த கீழ்ப்படிதல் சரண்டருக்குள்ள என்னை தள்ளு, இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயபக்திக்குள்ள என்ன தள்ளு. புரியுது உங்களுக்கு என்னன்னு? கீழ் படிஞ்சு ஒன்ன தேவனுக்குள்ளாக உன்னை கீழ்ப்படுத்தி கொண்டு புஷ் பண்ணி தள்ளினாதான்ப்பா நீ பக்தி விருத்திக்கு ஏதுவா நடக்க முடியும். நீ ஆசீர்வாதத்தை கூடுதலா ஆண்டவர் சொல்ற நன்மை பெருகும். நடந்து பெருகின எப்படி? இந்த தள்ளி புஷ் பண்ணி அதுல நடக்க பழகுனா நான் இதுல பெருக ஆரம்பிச்சிருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆங்கிலத்தை தான் போட்டிருக்கு, லிவிங் இன் தி ஃபியர் ஆஃப் தி லார்ட். லிவிங் அப்படின்னா வாழ்றது. கர்த்தருக்கு பயந்துன்னு போட்டிருக்கு தமிழ்ல, ஆனா ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? லிவிங் இன் தி ஃபியர் ஆஃப் தி லார்ட்.
அப்படின்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலே வாழ்றது. என் வாழ்க்கையே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழ்றது. தெளிவா போட்டிருக்குது, லிவிங் இன் த ஃபியர் ஆஃப் த லார்ட், லிவிங் இன் த ஃபியர் ஆஃப் த லார்ட். அப்ப இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசுகிறது அதான், தேவனுக்கு பயப்படுகிறதுனால வர்ற ஆசீர்வாதம், தேவனுக்கு தன்னைத்தானே கீழ்ப்படுத்தி பயப்படுகிறதுனால வர்ற நன்மைகள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு, நம்மை ஒப்புக்கொடுத்துக் கொண்டு, கீழ்ப்படுத்திக் கொண்டு, சுத்திகரித்துக் கொண்டு, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, பரிசுத்தமாக்குதல் எப்படி வருகிறது? தேவ பயத்தோடு. அந்த வார்த்தையை திருப்பி சொல்லுங்க, பரிசுத்தமாக்குதல் எப்படி வருகிறது? தேவ பயத்தோடு. திரும்பியும் சொல்லுங்க, பரிசுத்தமாக்குதல் எப்படி வருகிறது? தேவ பயத்தோடு. தேவ பயம் வந்தாதான் அடுத்த லைன் என்ன பண்றது? பூரணப்படுத்த கடவோம். அப்ப பரிசுத்தமாக்குதல் தேவ பயத்துல தான் இன்க்ரீஸ் ஆகுது, பூரணமாக்கப்படுகிறது. அந்த தேவ பயம் இல்லைன்னா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா என்ன நான் சுத்திகரிக்க முடியாது, பரிசுத்தம் பண்ண முடியாது. மக்களை, வார்த்தையை கவனித்தீர்களா? இப்படி இருக்க வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, பவுல் எழுதுறார் கொரிந்து சபைக்கு, பிரியமானவர்களே, மாம்சத்திலும், நல்லா கவனிச்சிங்களா, மாம்சத்திலும் சரீரத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தமும், அசுசியம்னா அசுத்தம், புரியுது உங்களுக்கு என்னன்னு? எல்லா அசுத்தம், மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அழுக்கெல்லாம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படணும்னா, எனக்குள்ள இருக்கிற அசுத்தம் மாறணும்னா, எனக்குள்ள இருக்கிற கரைகள் மாறணும்னா, எனக்குள்ள இருக்கிற தேவையில்லாதெல்லாம் நீக்கப்படணும்னா, நீங்க அசுத்தம் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்ட அவருடைய வார்த்தை பரிசுத்தமாக்குதலுக்குள்ளாக என்னை நானே கீழ்ப்படுத்தினால் மாத்திரமே நான் தேவ பயத்தில் பெருக முடியுமே தவிர, இல்லை என்றால் நான் பெருக முடியாது. அப்ப தேவ பயத்தினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன? நான் என்னை நானே ஆண்டுடைய சமூகத்தில் பயபக்தியில் கீழ்ப்படுத்தி கொண்டால் எனக்குள்ள இருக்கிற அசுசி எல்லாம் நீங்கிவிடும். நிறைய நேரம் என் குணாதிசயங்கள் மாறாம இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? என்னை நானே இந்த அசுத்தத்தை நீக்குவதற்கு என்னை ஒப்பு கொடுக்காதபடியினாலதான், இந்த அசுசி நீங்காதபடியினாலதான், தேவனுக்கு பயப்படுகிற பயபக்தி எனக்குள்ளே வந்து விடக்கூடாது என்று என்னை நானே கடினப்படுத்தி கொண்டு வாழுகிறபடினால்தான் இந்த அசுத்தம் நீங்காமல், இந்த சுத்திகரிப்பின் ஆவி உள்ளே வராமல், நான் மாம்ச அழுக்களையும் ஆவிக்குள்ள அழுக்களையும் நான் பெருகிட்டு இருக்கிறேனே தவிர ஆண்டுடைய பரிசுத்தமாக்குதலின் தேவ பயத்தில் நான் பெருகல. மக்களை புரியுதுங்களா? தேவ பயத்தில் பெருகினாதான், தேவ பயத்தில் வளர்ந்தாதான் எனக்குள்ள இருக்கிற அசுசி எல்லாம் நீங்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்ன நானே ஒப்பு கொடுக்குற ஐயா, என் ஆவி ஆத்மா சரீரத்தை சரண்டர் பண்றையா, என் அசுசி நீங்கயா, உமக்கு பயப்படுறையா, என்னை கழுவி சுத்தி, அப்படி கேட்கணும். அப்படின்னு திமிரா இருந்தோம்னா நம்ம அசுசி நீங்கி, அசுத்தம் நீங்கணும்னா அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படுத்த ஆரம்பித்து விட்டால் நான் சுத்திகரிக்கப்பட்டு, லாஸ்ட் லைனை படிங்க, பூரணப்படுத்த கடவோ, அந்த பூரணம் எனக்குள்ளே வந்துவிடும். இந்த காரியங்கள் மாறிவிட்டால் வேற ஒன்று உள்ள வந்துடும். வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருந்த போதும் மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பாத்தீங்களா அவர் அழகா எழுதுறாரு. யாரு? பவுல் எழுதுறாரு. அழகான வார்த்தை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, நீங்க ஏற்கனவே கீழ்ப்படுறீங்க, இப்ப கீழ்ப்படிஞ்சிட்டு இருக்கிறபடியே
நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் பக்கத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நான் பக்கத்தில் இருக்கிறனால இவன் பக்கத்தில் இருக்கிறானே அப்படின்னு பயப்படுகிற பயம் இல்லை. பார்த்த உடனே வேலை செய்கிறது கிடையாது, பார்க்காம இருக்கும்போது வேலை செய்கிறது. சிலாம் பார்த்தீங்களா, வந்த உடனே வேலை செய்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, வேலையை செய்ய மாட்டாங்க. பார்த்த உடனே பயப்படுற மாதிரி ஆக்ட் தான் விடுவாங்க, ஆனால் உண்மையான பயம் இருக்காது. வசனம் சொல்லுது, அவர் அழகா சொல்றார், நான் சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்படி நான் தூரமாக இருக்கிற இப்போதும், நான் இப்போதும் உங்கள் பக்கத்தில் இல்லை, இப்போ எங்கே இருக்கிறேன், தூரமாக இருக்கிறேன். தூரமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணும், அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும், பயத்தோட நடுக்கத்தோட. புரியுது உங்களுக்கு என்னன்னு? அவர் எப்படி அழகாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க சபைக்கு. அப்போ என்ன, எப்பவுமே உனக்கு தேவ பயம் உள்ளுக்குள்ள இருக்கணும், டிஃபால்ட்டாக இருக்கணும். எப்படிங்க, டிஃபால்ட்டாக இருக்கணும், டிஃபால்ட்டாக இருக்கணும். செட்டிங்ஸை டிஃபால்ட் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னங்கிறது டிஃபால்ட்டாகவே செட் பண்ணி வச்சுக்கணும். அந்த டிஃபால்ட்டு செட் பண்ணி வைக்கலைன்னா சில நேரத்தில் பிரச்சனையாயிரும். ஒரு விஷயத்தை நன்றாக கவனிங்க, ஆவியானவர் இப்படி தான், நமக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸை சரியா மாற்றி வைக்கலைன்னா பிரச்சனைகள் வரும். நமக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸை சரி பண்ணி கரெக்டாக நமக்கு தகுந்த மாதிரி, ஆண்டவருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸை செட் பண்ணலைன்னு வைங்களேன், நிறைய நேரம் சில சூழ்நிலை வரும்பொழுதெல்லாம் நம்ம மாறிடுறோம். பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இதெல்லாம் அவர் தான் சொல்றாரு, பக்கத்தில் இருக்கும்போதும் சரி இந்த டிஃபால்ட் செட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், தூரத்தில் இருக்கும்போதும் சரி இந்த டிஃபால்ட் செட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இப்பயும் ஒரே மாதிரி, அப்பவும் ஒரே மாதிரி, எப்பவும் ஒரே மாதிரி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். சபைக்கு வந்த உடனே ஒரு முகத்தை காட்டுவது, சபையை விட்டு வெளியே போன உடனே ஒரு முகத்தை காட்டுவது, மனிதரிடத்தில் ஒரு முகத்தை காட்டுவது, நண்பரிடத்தில் ஒரு முகத்தை காட்டுவது, பெற்றோரிட்ட ஒரு முகத்தை காட்டுவது, வெளியிலே ஒரு முகம். நோ, திஸ் இஸ் நாட் காட்ஸ் டிஃபால்ட் செட்டிங். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் அந்த, நான் பக்கத்தில் இருந்தாலும் சரி, நான் தூரமாக இருந்தாலும் சரி, அதிக பயத்தோடு, பயத்தோடு எழுதியிருக்கலாம், என்ன எழுதியிருக்க, அதிக பயத்தோடு. எஸ், அதிக பயம். அடுத்தது அதிக நடுக்கம். அதிகம்னு வந்துருச்சா, அதிகம் தான், அதிக பயம், அதிக நடுக்கம். உங்க ரட்சிப்புக்காக, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. எப்போ உங்க ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுங்க. உங்களை ஆண்டவர் மீட்டெடுப்பதற்கு, ரட்சிப்பு மீட்டெடுக்கிறதுக்கு, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மீட்டெடுத்துருவாரு. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும், இல்லைன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். வாசிக்கலாம், சங்கீதம் 33ஆம் சங்கீதம் 18, 19, 20 வசனத்தை வாசிக்கலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடமுமானவர். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். வசனம் தெளிவா போட்டிருக்கு, என்னது? தமக்கு பயந்து, those who are fear for the Lord, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அந்த ஆத்துமாவை ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைக்கு தப்பு வைக்கிறாராம், தப்பு வைக்கிறார். அடுத்தது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால பஞ்சத்தில் அவர்களை ஆண்டவர் சாக விடமாட்டார், உயிரோடு காப்பாற்றி. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால, அந்த வசனத்தை வாசிக்கணும், தமக்கு பயந்து, அந்த வார்த்தையை போடணும். தமக்கு பயந்து இருக்கிறபடினால அவன் பஞ்சத்தில் உயிரோடு இருப்பான். தமக்கு பயந்து இருக்கிறபடினால
கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே நோக்கமாக இருக்கு. தமக்கு பயந்திருக்கனால, அவருக்கு பயந்திருக்கிறனால அவன் ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. தமக்கு பயந்திருக்கிறனால அவரே எனக்கு துணையும் எனக்கு கேடகமாக இருக்கிறாரு. அவருக்கு பயந்திருக்கிறனால, புரியுதா உங்களுக்கு என்னன்னு? அவருக்கு பயந்திருக்கிறனால கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எப்படி? அவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு மகிமை. காரணம் என்ன தெரியுமா? நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். அடுத்த வசனம் அழகா இருக்கும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16:9 வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, வார்த்தையை கவனித்தீர்களா? தம்மை பற்றி எப்படிப்பட்ட இருதயம்? உத்தம இருதயத்தோடு திரும்ப இருக்கிறவர்களுக்கு, அந்த வார்த்தையை படிங்க. உத்தம இருதயம், உத்தம இருதயம் சொல்லுங்க. உத்தம இருதயம் இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஒரு சில நாட்கள்ல அடுத்தது நான் இதை பத்தி பேசுவேன். ஏன் தெரியுமா? உத்தம ஆசீர்வாதத்தை பத்தி பேசுவேன். என்னதுங்க? ஆமா, உத்தம ஆசீர்வாதம் வரும் அடுத்ததுல. நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை. தமக்கு, தம்மை பற்றி, அவரை பற்றி எப்படி இருக்கணுமா? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வழங்கும்படி. நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறபடினால அவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையை வாசிக்கலாமா? இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், மதி இல்லாதவர்களாய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருந்தபடினால, மதியீனமா இருந்தபடினால யுத்தம் வந்துருச்சு. மதியீனமா நடக்கிறதுனால பிரச்சனை வருது. மதியீனமா நடக்கிறதுனால போராட்டம் வருகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அங்கே யுத்தம் வராது, அங்கே சண்டை வராது, அங்கே பிரச்சனை வராது. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எங்கேயாவது அங்கே யுத்தம் வருதா? இல்ல. ஏன் யுத்தம் வருது? நீ மதியற்றவர்களாக இருந்தீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? பைத்தியக்கார மாதிரி நீ புரியாம அலைஞ்சிட்டு இருக்கிற. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் இன்னதென்று கற்றுக்கொள்ளு. எது ஆசீர்வாதம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் அவர் சொல்றார், என் வல்லமையை கொடுக்காம இருக்க மாட்டேன். வல்லமையை விளங்கும்படி, வல்லமையை விளங்கும்படி. எப்படி? இருதயத்தில் உத்தமாயிரமா நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் விரும்புகிற காரியமே அதுதான். ஆண்டவருக்கு சரியான வாழ கத்துக்கிட்டோம்னாவே நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய கண்கள் எப்பொழுதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்ணு பார்க்காமலாம் இல்லை, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறார். அவ்வளவுதான் விஷயம். பார்க்காம போகல, அவர் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி போயிட்டு, அதமே நீ எங்க பார்க்கிற? அவருக்கு தெரியும் இவங்க எங்க இருக்கிறாங்கிறது தெரியும், இவங்க என்ன பண்ணினாங்கன்னு அவருக்கு தெரியும், இவங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் கேட்கிற கேள்வி, அவன் வாயிலிருந்து பதில் வரணும், அவன் வாயிலிருந்தே வரணும். உத்தம இருதயம் இருக்கா? உத்தம இருதயத்தோடு அவர்கள் இருக்கிறார்களா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆரம்பம். வசனமே போட்டிருக்குது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினா. ஞானமே எங்க தெரியுமா வரும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான். நம்ம நிறைய நேரம் நமக்கு ஞானம் இல்லாம செயல்படுறதுக்கு காரணம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதனால ஞானம் இல்லை, அறிவு இல்லை. புத்தீனமாய் நீர் இதை செய்தீரே. யாரை பார்த்து சொன்னா? சாமுவேலு. சவுலை பார்த்து சொன்னான். ஏன் தெரியுமா? அவன் அந்த பலியை, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியை பயபக்தியோடு பயத்தோடு இருந்திருந்தானா அதை செஞ்சிருக்க மாட்டான். ஆனால்
கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியில் அவனுக்கு பயம் இல்லாமல் துணிகரமாக, அதான் அவர் எப்படி சொல்கிறது தெரியுமா, துணிகரமாக நீ செய்தீர்னு சொல்லலை, என்ன சொன்னார், புத்தியினமாக நீ செய்தீரே. இங்கே வசனம் தான் போட்டிருக்குது, அந்த வார்த்தையை பாருங்கள். அந்த வார்த்தை உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை வழங்கும்படிக்கு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவர்களாய் இருந்தீர்கள், ஆகையால் இது முதற்கொண்டு உங்களுக்கு யுத்தம் நேரிடும். பிரச்சனையே நம்மளை இழுத்து வச்சுக்கிறோம் நிறைய நேரம். காரணம் தெரியுமா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போய்விட்டது. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஐயையோ ஐயையோன்னு ஆண்டவர்கிட்ட கத்துறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் உட்காந்து சிந்திச்சோம்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் தாழ்மையோடு கீழ்ப்படிதலோடு கீழ் படிந்து தள்ளி அவர்கிட்ட நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பழகிட்டா, இந்த கீழ்ப்படிதல் இந்த பயபக்தி வந்துருச்சுன்னா, நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆண்டுடைய சமூகத்தில் சிந்திச்சு யோசிச்சு அதை செயல்படுவோம். நம்ம இதெல்லாம் நாடணும், இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்ய பழகணும். அப்பதான் கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். வாசிக்கலாம், சங்கீதம் 147:11 வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நல்ல வசனத்தை கவனித்து பாருங்களேன். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். யார் மேல பிரியமா இருக்கிறார்? கர்த்தர் பயப்படுகிறவர்கள் மேல. அதனால தான் வேதத்தில் திரும்ப 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 500 தடவைக்கு மேலே பயம் 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 பயப்படும் பயப்படு 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 பயப்படாதே பயப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன், பயப்படாத. பயப்பட வேண்டிய விஷயத்தில் பயப்படணும், தேவையில்லாத விஷயத்துக்கு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, திகையாதே. ஆண்டவர் சொல்றார் பயப்படு பயப்படு பயப்படு. அந்த வார்த்தையை பாருங்கள். ஏனென்றால் கர்த்தர் பிரியப்படுகிறது தான். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னது, எனக்கு பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தபடினால தான் கர்த்தரே சொல்றார், ஆண்டவர் சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன். அவன் போய் சண்டைவோட போகும்போது கூட அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எங்க மக்களுக்கு எதிராக நீ வந்துட்டியா அப்படின்லாம் சொல்லி வரல. அவன் சண்டை போடல. என்ன போனா, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இவன் இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். அவன் போனதும் யாரை முன்னாடி வைக்கிறான் தெரியுமா? ஆண்டவர் தான் முன்னெடுத்துறான். எங்க குரூப்ப எங்க ஏரியால எங்க ஊர்ல எங்க ஆளை நீ வந்துட்டியா அப்படின்லாம் அவன் போல, எங்க ஆண்டவருக்கு விரோதமா வந்துட்டியா நீ. அப்ப தாவீதுக்குள்ள இருந்த டிஃபால்ட் என்ன தெரியுமா? கர்த்தர் 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 கர்த்தர். அதான் வசனம் சொல்ற, நானே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து. இந்த விஷயம் எல்லாம் நீங்க அமர்ந்து ஜெபம் பண்ணி உங்களை தாழ்த்தலினா இந்த பயம் வரவே வராது. வராது. நிறைய பேத்துக்கு இந்த பயம் இல்லை. காரணம்னா நம்மை கீழ்ப்படுத்தவில்லை. நம்ம கீழ்ப்படுத்தி இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகலைன்னா, பழகலைன்னு வைங்களேன், இதை பழகலைன்னா இது வராது, இந்த பழக்கம் வராது. கர்த்தர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். மனிதர்கள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். யார் பார்க்குறாங்க பார்க்கல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அதுதான் உண்மையாலுமே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அந்த பயத்தை உடையவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், நான் உங்களுக்கு பிரியமா இருக்கிறேன். அந்த வசனத்தை தான் சொல்றேன். தமக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார். பிரியமா இருக்கிறார். அதான் பவுல் சொல்றார், பயத்தோடு நடுக்கத்தோட, பயத்தோட நடுக்கத்தோட. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 31:19 வாசிக்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும், உமக்கு பயந்தவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும். ஆண்டவரே,
நான் உமக்கு பயந்து உம்மை தான் நம்பி இருக்கிறேன். எப்படி? ஆமாம், உமக்கு முன்பாக பயந்து இருக்கிறேன், மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை தான் நம்பி இருக்கிறேன். நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மனுபுத்திரருக்கு முன்பதாக நீர் என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விட்டுறாதீங்க. நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் உமக்கு பயந்து நடக்கிறேன். புரியுது என்னன்னு வார்த்தை? நான் உமக்கு பயந்து நடக்கிறதுனால அவன் முன்னாடி என்னை விட்டுறாதீங்க. மனுபுத்திரருக்கு முன்பதாக உம்மை நம்பி இருக்கிறேன், அவனை நம்பி இல்லை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? மனுஷனுக்கு முன்பதாக நான் அவனை நம்பி இல்லை, நான் உம்மையை நம்பி இருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்கு, எவ்வளோ அழகான வார்த்தை. உம்மை நம்பி இருக்கிறேன், மனுபுத்திர முன்னாடியும் உம்மை தான் நம்பி இருக்கிறேன். உமக்கு பயந்து இருக்கிறேன், மனுபுத்திர முன்னாடி உமக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, ஐ எம் ட்ரஸ்டிங் யூ ஃபுல்லி. நான் உண்மை தான் முழுசாக நம்பி இருக்கிறேன், உமக்கு பயந்து நான் நடக்கிறேன் ஆண்டவரே. அதனால மனுபுத்திரருக்கு முன்பதாக நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, நீர் என்னை கைவிடாத, காப்பாற்றி. அதான் யாக்கோபு சொல்லுவான், நான் இங்கேருந்து கிளம்புறேன், எங்கள் மாமா வீட்டுக்கு போகிறேன். அவன் சொல்கிற வார்த்தை, உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து நான் போயிட்டு நான் அங்கே சுகமாக தங்கி திரும்பி என் தகப்பன் வீட்டுக்கு வந்து சேரும் வரைக்கும் ஆண்டவரே நீர் என்னோட கூட இருப்பீரானார். உமக்கு நான் பயந்து நடக்கிறேன் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன். உடன்படிக்கைங்கிறதே பயம்தான். பயத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட ஒரு கவனன்ட்டை ஏற்படுத்துகிறான். நீர் என்னோடு கூட இருந்தீரானால், அவன் சொல்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உமக்கு பயப்படுவேன், நான் உம்மோடு தான் இருப்பேன், நான் உம்மோடு தான் நடப்பேன், உம்மோடு தான் இருப்பேன், நீர் இதெல்லாம் செய்வீர் அப்படின்னு சொல்லி அவன் கல்லுகளை எடுத்து வைத்து அங்கே எண்ணெய் வார்த்து அங்கே ஆண்டவருக்கென்று பலி செலுத்தி அபிஷேகம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு தன்னைத்தானே சரண்டர் பண்ணி கீழ்ப்படுத்திட்டு பயப்படுகிற பயத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் அவனுடைய ஜேர்னியவே ஸ்டார்டிங் ஹிஸ் ஜேர்னி. புரியுதுங்களா? துவங்கிட்டான். பாதி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறதே புரிஞ்சிச்சு. எல்பத்தே இல்லை, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லைங்கிற அந்த மண்டை, அந்த அறிவே அவனுக்கு அப்போ தான் வந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒருவேளை அவன் வீட்டில் இருந்துச்சுன்னா அவன் ஏமாத்திருக்கவே மாட்டான். ஆனால் ஏமாத்திட்டு வந்தவனுக்கு கர்த்தருடைய பயம் அவனை அடிச்சிச்சு. நைட்டு தூங்கிட்டு இருக்கிறான் அவன் பாட்டுக்கு நிம்மதியாக. அவன் என்ன நினைப்பில் வந்தான்னு தெரியல, எல்லாத்தையும் சுருட்டிட்டு வந்துட்டான், ஏமாத்திட்டு வந்துட்டான், தூங்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பார்த்தாரு, இறங்குடா. ஏன்னா ஏற்கனவே அவன் பல தடவை சொல்லுங்க என்ன பண்ணியிருக்கான், ஏமாத்தி இருக்கான். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏற்கனவே வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. நான் சொன்ன தெரியுமா, ஆண்டவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுவார். ஆமாம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவார். அதனால அவருக்கு தெரியல அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடாது. அவருக்கு தெரியும், ஆனால் பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே. ஒரு டைம் வரும். யாக்கோபுக்கு ஒரு நேரம் வந்துச்சு. அந்த டைமில் தான் யாக்கோபு அவரே இறங்கி வந்தார். ஆனால் தட் என்கவுண்டர், சொல்லுங்க, ஆமாம், என்கவுண்டர்னா போட்டு தள்ளுறது இல்லை. ஸ்பிரிச்சுவலி என்கவுண்டருங்கிறது தேவனை முகமுகமாய் சந்திக்கிறது. ஸ்பிரிச்சுவலி என்கவுண்டர்னு சொல்லுவோம். ஸ்பிரிச்சுவல் என்கவுண்டர்னா தேவனே முகமுகமாக டைரக்டாக வந்து அடிக்கிறது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் வாழ்க்கை முடிஞ்சுது. அது வரைக்கும் மனுஷன்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்கவுண்டர் அவர் அடிப்பார் பாருங்க, அவரோட என்கவுண்டர் வேற மாதிரி இருக்கும். அப்போ அவர் என்கவுண்டர் பண்ணும் பொழுது அங்கே யாக்கோபை சந்திச்சார். அவன் அப்படியே சகாயு என்ற ஒருத்தன் இருந்தான். அவன்
தேவனுடைய என்கவுண்டர் வர வரைக்கும் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தான். When God's time and God's encounter entered into his house, அவன் வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய என்கவுண்டர் உள்ள போனோடனே அவன் உடனே ஆண்டவரே நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஆண்டவரே. புரியுதா மக்கள் என்னன்னு? அதுதான் உண்மையாலுமே கர்த்தருக்கு பயப்படுகிற அது. அதாவது பயத்திலே நிறைய விதமான பயம் இருக்கு. பேசினா நிறைய பேசலாம், டைம் வேறு நான் பார்த்துட்டே இருக்கேன். பயத்திலேயே நிறைய விதமான பயம் இருக்கு. பயங்காட்டுறது, மனுஷன் பயங்காட்டுறது ஒன்று இருக்குது, பேய் பயங்காட்டுறது ஒன்று இருக்குது. ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சுருன்னு ஒருத்தன் குறுக்கால போவான் பாருங்க, அவன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வண்டிக்காரன் நம்மளை பயங்காட்டு இருக்குன்னு, ஐயோ இந்நேரம் அப்படின்னு அவன் ஒருத்தன் பயங்காட்டிட்டு போவான். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி பஸ்ஸுக்காரன் 6 அடிப்பாம இருங்க, அங்கே பான் அடிக்கும் போதே நம்ம இருதயம் இன்னைக்கு ஏற்றாமல் வேலை நம்மளை விட மாட்டான் போலன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வண்டி அது தடுமாறி இறங்கி ஓடும் பாருங்க சைடில். ஆனால் அவன் அப்படி போவான். நிறைய விதமான பயம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு பயம் இருக்குது. என்ன பயம் தெரியுமா? ஆண்டவர் ஒரு பயம் காட்டுவார். அந்த பயம் மரண பயமாக இருக்கும். நடுக்கமாய் உண்டு பண்ணுகிற, நடுக்கத்தை உண்டு பண்ணுகிற பயமாக இருக்கும். அவன் வாழ்க்கையில் இனிமேல் அதுக்கு மேலே அவன் வாழ்க்கையில் பயங்கிறத அவ்வளோதான் மறந்துடுவான். இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் டாம் வந்து அப்படிங்கும் பாருங்க, அப்படி ஃப்ரீஸ் ஆகி 4 பிரிஞ்சு போகும், டாமுக்குள்ளேருந்து பிச்சு பிச்சு போகும். அந்த மாதிரி பிச்சுக்கிட்டு போகும், உள்ளே இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் உரிச்சிருவார். சில நேரங்கள் கர்த்தர் அமைதியாக விடுறாருன்னா உரிக்கிறதுக்கு விடுறாரு. எப்படி என்ன அமைதியாயிட்டீங்க? இது நான் பேச வரல, இதை நான் சிந்திச்சுட்டு வரல, வசனம் மட்டும்தான் இருக்கும். ஆவியானவர் பிரிக்கும் பொழுது அந்த பிரித்தலே வேற மாதிரி இருக்கும். பிரித்தி பிரியாதிருந்தி புடமெட்டி என்னை புதிதாக்கினி. வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராமம் 20:20. மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். புரிஞ்சிச்சா? நான் சொன்னது இப்ப வந்துருச்சு பாருங்க வசனத்துல. தேவன் எழுந்தருளினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் எழுந்தருளினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தையே இருக்குது. மோசே ஜனங்களை பார்த்து, ஐயா பயந்துட்டியா? கர்த்தரை பார்த்து பயந்துட்டியா? கர்த்தர் எழுந்தார்ல, அதை பார்த்து பயந்துட்டீங்களா? அவர் எதுக்கு தெரியுமா எழுந்தாரு? உங்களை டெஸ்ட் பண்ணும்படி, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்ன? தம்மை பற்றும் பயம் சொல்லுங்க. அவரை பற்றும் பயம், அவரை பற்றிக் கொள்ளுகிற பயம், அவரை பற்றிக் கொள்ளுகிற பயம் உங்களுக்கு முகத்திற்கு முன்பதாக இருப்பதற்காகவும். ஆண்டவருடைய பயம் உனக்கு மூஞ்சிக்கு முன்னாடி இருக்குது. சொல்லுங்க. ஆண்டவர் வந்து எழுந்தள்ளினார்னா எதுக்கு எழுந்தள்ள தெரியுமா? அவர் பயங்காட்டிட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் நான் இந்த ட்ராக்குக்கே வரமாட்டையா, இது இப்போவே இதோட நிறுத்திடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே மோசே சொல்றார், பயப்படாதீங்க, தேவன் எழுந்தருளினார். அவர் எழுந்தருளினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இனிமேல் இதை செய்யாது. வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறார்கள் என்று சொன்ன வார்த்தை. அப்போஸ்தலர் புத்தகத்தை பாருங்க. நீங்க பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரனையும் பட்டணத்து அதிகாரிடத்தில் இழுத்து கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டாங்க. முன்னாடி நிறுத்தி சொல்றாங்க, இடமா சொல்றான், உலகத்தானே சொல்றான், அங்க இருக்கிறேன்னு சொல்றான்,
உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து எதை கலக்கிறவங்களா? உலகத்தை. காரணம் என்ன தெரியுமா? இவங்களை பார்த்து அவன் பயந்துட்டான். கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்லுகிற யாசோனையும் தன் சில சகோதரையும் பார்த்து அங்க இருக்கிற ஜனங்கள் பயந்து போய், இவன் நம்மளை மீறி ஓவர்டேக் பண்ணிட்டு போறானே, இவனுக்கு விட்டா அவ்வளோதான், உலகத்தை கலக்கி ஜனங்கள் எல்லாம் தேவன் பக்கம் கொண்டு போயிடுவோம் போல அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள தானாகவே ஒரு பயம் வந்துடுச்சு. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல பாருங்களேன், பவுலை பிடிச்சி சிறைச்சாலையில் போடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? எஸ், தேவன் மேலே இருக்கிற பயம். ஆண்டுடைய வார்த்தை பிரசித்தமாகிறது பயத்திலேயே பிடிச்சி உள்ள தூக்கி போடுவாங்க, உள்ள தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பவுலை பார்த்தோன்னே பயம், பவுலை பார்த்தோன்னே நடுக்கம். காரணம் என்ன? பவுலை பார்த்தல்ல, பவுனுக்குள் இருந்த தேவ வல்லமை. அதான் ஃபர்ஸ்ட் வசனமே வாஸ்தவம். ஒருவன் உத்தம இருதயத்தோடு இருந்தான் என்றால் தேவனுடைய வல்லமை அவனுக்கு வழங்கும்படி. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்குது. அந்த வல்லமையை பார்த்து அங்கே இருக்க ஜனங்கள் பயப்படுகிறார்கள். நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம். அப்படியே நம்மளை பார்த்து மற்றவன் பயப்படான்னு பார்த்தா நம்ம தான் எல்லாத்துக்கும் பயந்து ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் பயம் நமக்கு. பேயை பார்த்தா பயம், நாயை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் பயம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம வளர்ந்தோம்னா நமக்குள்ள இருக்கிற எல்லா பயமும் நீங்கிரும். ஆனால் நமக்குள்ள இன்னும் பயம், இன்னும் நிறைய ஃபியர் இருக்குது. இந்த ஓய்வு நாள் காலை வேளை கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற பயாவி எனக்குள்ள வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானுடைய பயத்தை எல்லாம் ஒரு சொல்லால, பவராவி எனக்குள்ள ஒரு பய ஆவி அணுகுவதில்லை. புரியுதுங்களா மக்களே? ஆண்டவுடைய பவர் ஆவி எனக்குள்ள வந்துச்சுன்னா இந்த பய ஆவியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கர்த்தர் விரும்புகிறது என்ன தெரியுமா? அவருக்கு பயந்தா நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அவருக்கு பயந்து யோசேப்பு தேவனுடைய சத்தம் கேட்டு அவர் சித்தத்தை செஞ்சான். கர்த்தருக்கு பயந்தான், மனுஷனுக்கு பயப்படலை. ஏங்க யோசேப்புக்கு கண்ணை மூடி ஜபம் பண்ண, கண்ணை மூடினாவே சொப்பனம் அவனுக்கு தெரியும். பார், இப்போ பார், நான் கண்ணை மூடுறேன் பார், ஆண்டவரே இந்த அண்ணன்மார்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, இந்த எங்கள் அப்பா அம்மா ரொம்ப லொல்லு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, இந்த பார் சொல்கிறேன் பார், நடுக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு அவனுக்கு சொல்ல செய்ய சொல்லுங்க முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் அதை செய்யவே இல்லை. அன்னைமார்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், அப்படியே தான் இருக்கான். அவன் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருந்தான். ஒருவேளை அவனுக்குள்ள மாம்சீகம் மட்டும் வெளியில் வந்துச்சுன்னா இவனுங்களை சுக்குநூறு ஆக்கியிருப்பான். தாவீதுக்கு இதே தான். தாவீதுக்குள்ள தேவ வல்லமை இருந்துச்சு, தேவனுக்கு பயப்படுற பயம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனுக்குள்ள இருந்த தேவ வல்லமை இத்தினோடு கல் எவ்வளவு வல்லமையான கிரியை செஞ்சதுன்னு ஜனங்களே பார்த்தார்கள். ஸோ தேவனுக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ள பயங்கரமாக இருந்ததுனால இவ்வளோ பெரிய கல் கூட பயங்கரமாக வல்லமையாக கிரியை செஞ்சது தாவீதை கொண்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னடா வந்த வேலையை பாரு, சோத்தை கொடுத்தியா, கிளம்புற வழியை பார், இந்த சிறிய கூட்டத்தில் இருக்கிற ஆடுகளை மேய்க்கிற போடா போய் வேலையை பாடுறா அப்படின்னு அவங்க அண்ணன்மார் சொல்லும் பொழுது நான் வரேன் பாரு அப்படின்னு அவர்களை எதிர்த்திருக்கிற தாவீதுக்கு முடியும். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. காரணம் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு.
அதனாலதான் சவுல் ராஜாவாக வம்பிழுக்கும் போதெல்லாம் இவனால அவனை அடிக்க முடியும், ஆனா சவுல் மேல கையே வைக்கல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அவன் சொன்ன ஒரே வார்த்தை, ஆண்டவரே நீர் அபிஷேகம் பண்ணினவன் மேல நான் கையை வைக்க மாட்டேன். இதே அவன் மேல அபிஷேகம் இல்லை, அவனை பீஸ் பீஸ் ஆக்கி இருப்பேன். ஒரே வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு பயந்தான், மனுஷனுக்கு பயப்படலை. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வர ஆசீர்வாதம். தாவீதுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? கர்த்தருக்கு பயந்ததினால. யோசேப்புக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? கர்த்தருக்கு பயந்ததினால. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்? மனிதர்களை பார்த்து பயப்படவில்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தமாக. எஸ்தர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டால்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால. எவ்வளவோ சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு சாதகமா இல்லை. கூட இருக்கிறவனே இவங்களை சீக்கிரம் பிடிச்சி தூக்கு மரத்தில் போடணும்னு பிளான் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான். ஆனா அவர்கள் தூக்கு மரத்தை பார்த்தும் பயப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. மனுஷனை பார்த்து பயப்படல, மனுஷர்களை பார்த்து பயப்படவில்லை. இந்த காலவேளை ஆவியான நம்மகிட்ட சொல்றது தான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நம்ம வளர கற்றுக்கணும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீங்கள் அந்த பயத்தை விட்டுட்டீங்கன்னா, அந்த பயம் உங்களை விட்டு மாறிடுச்சுன்னா, இல்லை உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம்தான். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ ஜோதிகளின் பிதாவினிடத்து வருகிற அந்த நன்மை, ஜோதிகளின் பிதாவாகிய உன்னதமான தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஜோதிகளின் பிதாவுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அவர் நன்மையை வழங்கா நிச்சயமா நன்மையை தருவார். நிச்சயமா நன்மையை தருவார். நிச்சயமா நன்மையை தருவார். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை கத்துக்கோங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல வாழுங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலேயே சேவிப்போம். அநேக நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு அவங்க விலகினாங்க. எப்பெல்லாம் அவங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை விட்டு விலகினாங்களோ, விலகின போதெல்லாம் பிரச்சனையை சந்திச்சாங்க. அவங்க விலகினதப்பெல்லாம் பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு. அவங்க எப்பெல்லாம் ஆண்டவர் விட்டு விலகினாங்களோ, பயப்படாம இருந்தாங்களோ, அப்பெல்லாம் அவர்களை தீமை அணுகுச்சு. என் ஆண்டவர் மோசே கிட்ட மட்டும் தான் பேசுவாரா, என் எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு அவர்களுக்கு கர்த்தர் மேல இந்த பயம் போய் எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க. எப்பெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ அப்பெல்லாம் வாதையை கர்த்தர் அனுப்பிச்சார். சரீரத்தில் பலவீனம், சரீரத்தில் குஷ்டரோகம், அவருடைய டிராவலே டிலே ஆகுது, டிராவல் டைமே டிலே ஆகுது, பிரயாணமே டிலே ஆகுது. காரணம் என்ன? அவர்களுடைய கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இல்லாமல் போய்விட்டதுனால. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போனனால அவர்கள் நிறைய விஷயத்தை இழந்தாங்க, நிறைய விஷயத்தை இழந்தாங்க. ஆனா அவங்க இழந்ததெல்லாம் அவங்களுக்கு புரியல. இழந்ததை அவங்களால புரிந்து கொள்ளவும் முடியல. ஏன்னா அவங்க இருதயம்
ரொம்ப கடினமா இருந்துச்சு. காலவேளை ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இருதய கடினத்தில் இருக்காதீர்கள். தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவா, காதறுகிறே என் ஜனங்கள் மேலே மனம் இறங்கும். தேவா, இந்த காலை வேளையில காதறுகிறே என் ஜனங்கள் மேலே மனம் இறங்கும். எழுப்புதல் என் சபையிலே என் கண்கள் காண வேண்டும். எழுப்புதல் என் ஜனங்களுக்குள்ளே என் கண்கள் காணணும். தேவா, கதறுகிறேன் என் ஜனங்கள் மேல மனம் இறங்கும். தேவா, கதறுகிறேன் என் ஜனங்கள் மேல, என் பிள்ளைகள் மேல, என் சபையில் மேல மனம் இறங்கும். மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆண்டவரே, மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க ஆவியானவரே, மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்க ஆவியானவரே. இந்த காலை வெள்ளப்பா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுறீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாங்கள் இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகமா எங்களுக்குள்ளே பெருகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்னும் அதிகமா எங்களுக்குள்ளே பெருகட்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இன்னும் அதிகமா எங்களுக்குள்ளே பெருகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வரும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே